ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி நாளானது வருதுங்க. இந்த சங்கடகரா சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் செவ்வாய்க்கிழமையில வருதுங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீருவதற்கு ஒரு சிறப்பான பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விக்கும் ஒரு முற்றுப்புள்ளி எந்த பூஜையினால் கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயகருக்கு இந்த பூஜையை நீங்கள் செய்தாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனை, சிக்கல், சங்கடம், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதில் ஏதாவது ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சில கஷ்டம், நஷ்டம் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, அதே போல் அடுத்தவர்களின் குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, இதில் ஏழை பணக்கார எந்த ஒரு வித்தியாசம் பாகுபாடு இல்லாமல் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம், நஷ்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமாக சேர்ந்து எதிர்கொள்ளும் போது தான் அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது குடும்பமாக சேர்ந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையாக திட்டமிடமும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால குடும்பத்தோட ஒற்றுமையை கண்டு நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துல முதல்ல தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இந்த பூஜையை நம்ம செய்யலாங்க. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறப்பு வழிமுறையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குடும்பத்திற்கு தீராத கஷ்டம் சேருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்க ஆன்மீக ரீதியான பூஜைகளை செய்யலாங்க. இந்த மாதிரி பூஜை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வெற்றியில போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா அது தோல்வியில் தான் முடிகிறது என்றால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டு சுப காரியங்களை செய்ய நினைக்கும் போது அதற்கு இடையூறாக பல தடைகள், தடங்கல்கள் இந்த மாதிரி வருங்க. வீட்டில் நம் திருமணம் குறித்து பேசும்போது நல்ல வரன் அமையாது, அதற்கு தடையாக பல கஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய இடத்திலும் ஒரு இடத்தில் நிம்மதியான வேலை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நிறைய விதமான பிரச்சனை வேலை ரீதியாகவும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிம்மதியான வேலை இருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பளம் குறைவாக இருக்குங்க. இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பூஜையா கண்டிப்பா இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கால் வைக்கக்கூடிய எல்லா இடத்திலும் கன்னி வெடிகளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் சங்கடகரா சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயகரை வேண்டி இந்த பூஜையை நீங்க கட்டாயம் செய்யணுங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பூஜை கை கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாகவே சொல்லலாங்க.
இந்த பூஜை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைப்படும், எந்த மாதிரி முறையில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜையை நாளை நாள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாள் அன்னைக்கு செய்யணுங்க. அதாவது இந்த பூஜையை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சளும் விநாயகரின் அம்சம் பொருந்திய அருகம்புல்லும் இந்த பூஜைக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதாவது நீங்க வைத்திருக்கக்கூடிய குண்டு மஞ்சளில் அருகம்புல்லை சுற்றி அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைத்து கொள்ளலாங்க. இதை பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் விநாயகராக நினைத்து கண்டிப்பா வழிபட வேண்டுங்க. தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு பயபக்தியோடு நீங்க இந்த பூஜையை செய்யணுங்க. அதாவது பயபக்தியோடு நீங்க வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் விநாயகர் முன்பு நின்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி மனதில் விநாயகரை நினைத்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மனதார வேண்டிக் கொண்டு காற்றாய் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பூஜையை செய்யலாங்க. அதே போல உங்க கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியில முடிய வேண்டும் அப்படின்னு மனதார உருகி வேண்டிக் கொள்ளணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க வேண்டும் பொழுது விநாயகரின் அருளால் உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடியுங்க. அதே போல 48 நாட்களும் நீங்கள் அந்த மஞ்சளை விநாயகராக நினைத்து வழிபடுவதால் அந்த மஞ்சளில் சுற்றி இருக்கும் அருகம்புல் காய்ந்தவுடன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துவிட்டு புதிதாக வேறு அருகம்புல் சுற்றி வைத்து கொள்ளலாங்க. இந்த மாதிரி நீங்க 48 நாள் விநாயகர் பெருமானை மனதார நினைத்து வேண்டும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வழிபட்டு இன்னொரு நாள் வழிபடாம கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்க. 48 நாள் முழுமையும் நீங்க வழிபடும் போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பல மடங்கு பலன் கிடைக்குங்க. அதே போல நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி நாள் அன்னைக்கு வழிபடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க உங்க மனதுல என்ன நினைத்து வேண்டீங்களோ அது அடுத்த நொடியிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முழு நம்பிக்கையுடன் இந்த பூஜையை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பூஜை செஞ்சு விட்டு ஒரு நாள் வழிபட முடியாத சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாளை தவிர்த்து விட்டு அடுத்த நாளில் இருந்து கணக்கு வைத்து கொள்ளலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை நிறைவு பெற்றதும் அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து ஏதாவது ஒரு செடி காடியில போட்டு வைத்து கொள்ளலாங்க. இந்த பூஜை அவ்வளவுதாங்க. இந்த பூஜையை நீங்க செய்து முடித்து விட்டால் நீங்க தொட்ட காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியில போய் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பூஜையை விநாயகரை மனதார நினைத்து நாளை நாள் நடக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாள்லேருந்து நீங்க செய்யும் போது உங்க குடும்ப கஷ்டம் முழுமையாவே தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய பொருள் 2 பொருள் மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பூஜையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் பிரச்சனை இது எல்லாமே மாறுங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி நாள் அன்னைக்கு இந்த பூஜையை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூஜைக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சளும் அருகம்புல்லும் கண்டிப்பா தேவையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2 பொருள் இருந்தா மட்டுமே இந்த பூஜையை நீங்க செய்யணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாள் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீருவதற்கு அதே போல் தொட்ட காரியம் எல்லாம் விளங்குவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.